10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.7 la first question, find intervals of concavity and point of inflection of the following functions. The second subdivision f of x equal to sin x plus cos x. Interval பார்த்தனா 0 less than x less than 2 pi. So question la find the intervals of concavity. The concavity find பண்ண சொல்லிருக்காங்க. Next வந்து point of inflection. So அப்ப concavity அப்படினா இல்ல concave upward ல இருந்து downward இல்ல downward ல இருந்து upward அப்படிங்க செக் பண்ணனும். Next அதோட point of inflection அதோட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? So அப்ப concavity னா upward downward or downward upward அத செக் பண்ணிரணும். Next இங்க என்ன வரும் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்றப்ப அதோட பாயிண்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் क्वेश्चनல கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன்ல இந்த f of x என்ற ஃபங்க்ஷன் பார்த்தனா sin x plus cos x கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் இந்த xன்றது எப்படி இருக்குன்னா 0 to 2 pi குள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ சொல்யூஷன் பாருங்க. let y equal to f of xங்கிறது sin x plus cos x. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இந்த f of x டிஃபரன்ஷியேட் பண்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கான்கேவிட்டி ஃபைண்ட் பண்ணோம் அப்படினா ஸோ கான்கேவிட்டினா சொல்லியிருந்தேன். கான்கேவ்னா அப்போர்ட் அப்போர்ட்லேருந்து டவுன்வோர்டு இல்லை டவுன்வோர்ட்லேருந்து அப்போர்டாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கான்கேவிட்டி ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கண்டுபிடிக்கும் முன்னாடி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிவன் y ஈக்குவல் f of x, இந்த f of x என்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x கிடச்சிரும். திரும்ப இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் f double dash of x கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் double dash of x முடிச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம், double dash of x 0க்கு ஈக்குவல் பண்ணோம்னா அதுலேருந்து xோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். double dash of x 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப xோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த xோட வேல்யூ வச்சு என்ன பண்ணால் நம்ம இன்டர்வல் 0 to 2 pi கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வர அந்த xோட வேல்யூ வந்து 0 to 2 pi வர மாதிரி அந்த இன்டர்வல்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஸோ செப்பரேட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறோம், அந்த இன்டர்வலுக்குள்ள ஒரு இன்டர்வல்லேருந்து வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப அந்த கான்கேவ் அப்போர்டு அதாவது கிரேட்டர் தானா லெஸ் தானா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதுலேருந்து கான்கேவ் அப்போர்டு டவுன்வேர்டுன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த பாயிண்ட் வச்சுட்டு அந்த இன்டர்வல் கண்டுபிடிச்சோம்ல double dash of x 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கொண்டு போய் என்ன பண்ணுறோம்னா f of x அப்ளை பண்ணுறோம். ஸோ f of x அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு f of x கொடுத்துருப்பாங்க. அது ஒன் டைம் டிஃபரன்ஷியேட்னா f dash of x, திரும்ப டிஃபரன்ஷியேட்னா f double dash of x. double dash of x 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து xோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருப்போம். அது இன்டர்வல் நம்ம கிவன் இன்டர்வல் பார்த்தோன்னா 0 to 2 pi இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அந்த என்ன பண்ணுறோம், xோட இன்டர்வல் அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதுலேருந்து அது கான்கேவ் டவுன்வோர்டா போடா அப்படிங்க செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அதுலேருந்து இந்த எக்ஸோட எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருப்போம். எக்ஸோட பாயிண்ட் எடுத்து என்ன பண்ணுறோம்னா அந்த f of x அப்ளை பண்ணுறப்ப அதில் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் பாருங்கள், y ஈக்குவல் டு f of x. f of xங்கிறது sin x plus cos x, அது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த f of x ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ f dash of x ஈக்குவல் டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, நெக்ஸ்ட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அப்போ f dash of x ஈக்குவல் டு cos x மைனஸ் sin x கிடைச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு f double dash of x, இந்த f dash of x திரும்ப ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் f double dash of x ஈக்குவல் டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, திரும்ப sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. அப்போ என்ன வருங்க, மைனஸ் sin x மைனஸ் cos x கிடைக்கும். சரிங்களா? f double dash of x ஈக்குவல் டு மைனஸ் sin x மைனஸ் cos x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு f double dash of x நம்ம என்ன பண்ணுறோம், 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். f double dash of x 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் பண்ணோம்னா என்ன வருங்க, மைனஸ் sin x மைனஸ் cos x ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு மைனஸ் sin x அப்படியே வச்சுட்டு மைனஸ் cos x ரைட் சைடில் கொண்டு போனால் ப்ளஸ் cos x ஆயிரும். இப்போ மைனஸ் sin x ஈக்குவல் டு cos xன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் மைனஸ் sin x, இந்த cos x லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் மல்டிபிள் இருக்குது, லெஃப்ட் சைடில் வரப்போ டிவைடாக மாறிடும். ஸோ இப்போ மைனஸ் sin x பை cos x ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ மைனஸ் sin பை cos அப்படின்றது tan சொல்லலாம். இப்போ மைனஸ் ஆஃப் tan x ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிரும். ஸோ மைனஸ் அப்படியே ரைட் சைடில் கொண்டு போகிறப்ப tan x ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு கிடைச்சிரும். நம்ம x அப்படியே வச்சுட்டு tan என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் கொண்டு போகிறப்ப x ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1, x ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ tan இன்வர்ஸில் மைனஸ் 1 வேல்யூ எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ். இதில் டேனுக்கு பார்த்து நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1, அதாவது வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸில் வரணும். ஸோ இப்போ tan எங்கெங்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். டேனோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா டேனுங்கிறது செகண்ட் குவார்டர்லையும் ஃபோர்த் குவார்டர், ஃபஸ்ட் குவார்டரில் எல்லாமே பாசிட்டிவ் தான், செகண்ட் குவார்டரில் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ்,
தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசு பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ நமக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னா, ஸோ இப்போ நெகட்டிவ் எங்கெங்கே வரும்னு செக் பண்ணுறோம். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ், ஸோ அப்போ கண்டிப்பாக செகண்ட் குவாட்ரண்ட் tan நெகட்டிவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசு தான் பாசிட்டிவ், அப்போ tan நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் என்ன இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ நமக்கு வர ஆன்சர் எப்படி இருக்கணும்னா செகண்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் வர மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ x = tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் என்ன பண்ணலாம், இங்கே பை மைனஸ் பை பை 4 எடுத்துக்கலாம். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட் என்னது tan நெகட்டிவ் தானே, இப்போ பை மைனஸ் பை பை 4, அதாவது 180 மைனஸ் தீட்டா, பை மைனஸ் பை பை 4னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே என்ன வரும், 4 பை, 4 பையில் ஒரு பை போயிடுச்சுன்னா 3 பை பை 4னு கிடச்சிரும். ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan நெகட்டிவ், அப்போ 3 பை பை 4னு கிடச்சிரும். பை மைனஸ் பை பை 4னு எடுத்துக்கலாம். பை பை 4ன்றது என்னது, இங்கே பை பை 4 1, tan பை பை 4 வேல்யூ 1, இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னா மைனஸ் பை பை 4னு வரும். நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் தான் அது tan வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ பை மைனஸ் பை பை 4னு எடுத்தோம்னா அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 பை பை 4னு கிடச்சிரும். ஸோ அப்போ எக்ஸோட ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 பை பை 4னு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட் பாருங்கள் 360 டிகிரி, அப்போ 360 மைனஸ் தீட்டான்னு எடுத்துரும். அதாவது 2 பை மைனஸ் பை பை 4, 2 பை மைனஸ் பை பை 4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 × 2 பை பார்த்தோன்னா 8 பை. ஸோ 8 பையில் ஒரு பை போயிடுச்சு அப்படின்னா 7 பை பை 4னு கிடச்சிரும். ஸோ இப்போ 7 பை பை 4ன்றது tan இங்கே ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் tan வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா x = 3 பை பை 4ம், செகண்டு 7 பை பை 4னு கிடச்சிரும். ஏன் சார் இதுக்கப்புறம் வேல்யூ வராது அப்படின்னா என்ன வேல்யூ நம்ம எக்ஸ்ட்ரா போயிட்டே தான் இருக்கும். நமக்கு இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 பைக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 பைக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இப்போ 0 to 2 பைக்குள்ளே x = 3 பை பை 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 7 பை பை 4 ரெண்டு வேல்யூ இருக்கும். ஸோ பை பை 4னா 45 டிகிரி, அதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 135 டிகிரி. ஸோ இப்போ 135 டிகிரி 0 to 360 இருக்கும். 7 பை பை 4 இந்த வேல்யூ என்னன்னா 315, இங்கே பார்த்தீங்கன்னா 315, இது என்ன இருக்குன்னா 360 இருக்கும். ஸோ இப்போ x = 3 பை பை 4, 7 பை பை 4, இது பிலாங்ஸ் டு 0 to 2 பைக்குள்ளே இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது இன்டர்வல் எடுக்கிறப்ப நமக்கு கிவன் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 2 பைக்குள்ளே கொடுத்துருக்காங்க. 0 <x <2 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்டர்வல் அப்ளை பண்ணுங்கள். 0 to 2 பை, இந்த 0 to 2 பைக்குள்ளே தான் 3 பை பை 4 இருக்குது, 7 பை பை 4 இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் நம்ம எடுக்கிறப்ப 0லேருந்து 3 பை பை 4, இன்டர்வல்ஸ் ஆர் 0 to 3 பை பை 4 இன்டர்வல். நெக்ஸ்ட்டு 3 பை பை 4லேருந்து 7 பை பை 4 ஒரு இன்டர்வல், 3 பை பை 4லேருந்து 7 பை பை 4 ஒரு இன்டர்வல். நெக்ஸ்ட்டு 7 பை பை 4லேருந்து 2 பை வரல ஒரு இன்டர்வல். சரிங்களா? ஸோ இப்போ 3 இன்டர்வல்ஸ் இருக்குது. 0 to 3 பை பை 4, நெக்ஸ்ட் 3 பை பை 4லேருந்து 7 பை பை 4, நெக்ஸ்ட் 7 பை பை 4லேருந்து 2 பை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அப்போ இன்டர்வல்ஸ் சைன் ஆஃப் f டபுள் டேஷ் ஆஃப் x, இங்கே கான்கேவிட்டி. சரிங்களா? இப்போ இன்டர்வல்ஸ் பாருங்கள். இன்டர்வலில் ஃபஸ்ட்டு 0,3 பை பை 4, நெக்ஸ்ட் இங்கே நான் வரணும் அடுத்த இன்டர்வலில் 3 பை பை 4லேருந்து 7 பை பை 4, நெக்ஸ்ட்டு 7 பை பை 4லேருந்து 2 பை. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து சைன் ஆஃப் f டேஷ் ஆஃப் x பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அப்படின்றதில் பார்த்துருப்போம். சிங்கிள் டேஸ் என்ன f டேஷ் ஆஃப் x நம்ம 0 கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சிருப்போம். f டேஷ் ஆஃப் x 0க்கு ஈக்குவல் பண்ணி கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சிருப்போம். அதை என்ன பண்ண f டேஷ் ஆஃப் x 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப இங்கே இந்த இன்டர்வல் எடுத்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த வேல்யூ கிரேட்டர் தான் 0 லெஸ் தேன் 0 செக் பண்ணியிருப்போம். சரிங்களா? அது வந்து அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. நம்ம இங்கே பார்க்குறது கான்கேவிட்டி பார்க்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கான்கேவிட்டி அப்படின்னா டபுள் டேஷ் ஆஃப் x தான் நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ டபுள் டேஷ் ஆஃப் x 0க்கு ஈக்குவல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். இங்கே சைன் ஆஃப் f டபுள் டேஷ் ஆஃப் x இங்கே அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணோம், டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் இந்த இன்டர்வலோட வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இன்டர்வலில் ஃபஸ்ட்டு 0 to 3 பை பை 4க்குள்ளே 0 to 3 பை பை 4க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 0 to 3 பை பை 4க்குள்ளே நம்ம ஒரு பை பை 2 எடுத்துக்கிறோம். பை பை 2 90 டிகிரி. இப்போ 0லேருந்து 3 பை பை 4க்குள்ளே பை பை 2 எடுத்து எதில் அப்ளை பண்ணோம், f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பாருங்கள், மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் சைன் எக்ஸுக்கு எக்ஸுக்கு பை பை 2 அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பை பை 2 கொடுத்தோம் அப்படின்னா சைன் 90 டிகிரி வேல்யூ 1, சைன் பை பை 2 வேல்யூ வந்து 1, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஒரு -1 கிடச்சிரும். ஸோ -1 மைனஸ் ஆஃப் காஸ் பை பை 2, காஸ் பை பை 2 வேல்யூ வந்து 0, இப்போ 0னா ஃபுல்லாக 0 ஆயிரும். இப்போ -1 -0 கிடச்சிரும். அப்போ ஆன்சர் வந்து -1 கிடச்சிரும். ஸோ இப்போ -1 அப்படின்றது நெகட்டிவ் வேல்யூ, அது நெகட்டிவ்னா லெஸ் தேன் 0. ஸோ இப்போ 0 to 3 பை பை 4க்குள்ளே பை பை 2 நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நெகட்டிவ் வேல்யூ அப்படின்றது f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0வாக இருக்கும். ஸோ இப்போ f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0வாக இருந்துச்சுன்னா இதில் கான்கேவிட்டி சொல்கிறப்ப கான்கேவ் டவுன்வேர்ட், லெஸ் தேன்னா கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்கும், கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா கான்கேவ் அப்வேர்டாக இருக்கும். ஸோ இப்போ f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0னா கான்கேவ் டவுன்வேர்ட். நெக்ஸ்ட்டு 3 பை பை 4 நெக்ஸ்ட் இன்டர்வல் பாருங்கள். 3 பை பை 4லேருந்து 7 பை பை 4க்குள்ள ஓப்பன் இன்டர்வல்
ரெண்டு ஓப்பன் இன்டர்வல். ஸோ இப்போ 3π/4 to 7π/4க்குள்ளே என்ன வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நம்ம பைன்னு எடுத்துக்கிறோம். 180 டிகிரி 3π/4 to 7π/4க்குள்ளே 180 டிகிரி இருக்கும். இப்போ நம்ம பைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பையோட வேல்யூ என்ன பண்ணுறோம், எஃப் டபுள் டேஸில் அப்ளை பண்ணுறோம். ஸோ டபுள் டேஸ் பாருங்கள், மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணுறோம், பைன்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு பை அப்ளை பண்ணால் மைனஸ் சைன் பை மைனஸ் இங்கே என்ன வரும், காஸ் பை அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா, மைனஸ் சைன் பை வேல்யூ என்ன சார் அப்படின்னா 0. சைன் பை வேல்யூ வந்து 0. அதாவது சைன் பை 2π 3π எக்ஸட்ரா இல்லை நெகட்டிவ் சைடு இருந்தாலும் சரி, டோட்டலாக சைன் n பை வேல்யூ 0 தான். ஸோ அப்போ சைனுக்கு பை எக்ஸுக்கு பை கொடுத்தோம்னா சைன் பை வேல்யூ 0 ஆயிரும். அப்போ -0, இப்போ டைம் ஃபுல்லாக 0வாக மாறிடும். நெக்ஸ்ட்டு காஸ் பை வேல்யூ -1. இங்கே எக்ஸுக்கு என்ன பண்ணுறோம், பை அப்ளை பண்ணால் காஸ் பை வேல்யூ -1. ஸோ இப்போ -1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 கிடச்சிரும். ஸோ இப்போ +1 அப்படின்னா பாசிட்டிவ், +1 அப்படின்றது பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா அது கிரேட்டர் than 0வாக இருக்கும். பாசிட்டிவ்னா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0வாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸுக்கு பைன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than 0வாக இருக்குது. கிரேட்டர் than 0 இருந்துச்சுன்னா அது கான்கேவ் அப்வேர்டாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் இருக்கும். அப்போ அது அப்வேர்டில் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ கான்கேவ் அப்வேர்டு. நெக்ஸ்ட் தேர்ட் இன்டர்வல் பாருங்கள், 7π/4லேருந்து 2πக்குள்ளே. ஸோ அது ஓப்பன் இன்டர்வல். ஸோ இப்போ 7π/4 to 2πக்குள்ளே வேல்யூ அப்ளை பண்ணோம். 7π/4 அப்படின்றது 315. சரிங்களா, 315. நெக்ஸ்ட்டு 2πன்றது 360. அப்போ 315 to 360க்குள்ளே ஏதாவது வேல்யூ எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இதுக்குள்ளே என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்னா 11π/6ன்னு எடுத்துருக்கேன். நம்ம எந்த வேல்யூன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 11π/6ன்னு கொடுத்தீங்கன்னா π/6க்கு 30 டிகிரி. 11 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள், 330 வருமா. π/6னா 30 டிகிரி, 11 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 330 கிடைக்கும். அப்போ 315க்கும் 360க்கும் இடையில என்ன பண்ணுறோம், 330 டிகிரி நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஸோ 330 எடுத்து எதில் அப்ளை பண்ணுறோம், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில். ஸோ டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸு. இங்கே எக்ஸுக்கு என்ன பண்ணோம், 11π/6ன்னு அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் சைன் 11π/6 மைனஸ் காஸ் இங்கே என்ன வரும், 11π/6ன்னு கிடச்சிரும். சரிங்களா, ஸோ நம்ம π/6 வேல்யூ தெரியும், 11π/6 வேல்யூ ஃபைன் பண்ண முடியாது. சரியா, நம்ம வேல்யூ அப்ளை பண்ணால் பாயிண்டாக வச்சு போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 0. இப்போ கான்கேவ் டவுனோட இருக்கா. செகண்ட் என்ன இருக்கும், கான்கேவ் அப்போட இருக்குது. ஸோ அப்போ தேர்ட் ஒன் என்னவாக இருக்கும், ஆல்டர்னேட் சைன் மாதிரி தான் அது. லெஸ் தேன் 0னா அடுத்து கிரேட்டர் than 0, நெக்ஸ்ட் லெஸ் தேன் 0. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். கான்கேவ் 3 இன்டர்வல்ஸ் கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். அதாவது லெஸ் தேன் 0னா கான்கேவ் டவுன்வேர்டு, அடுத்து கிரேட்டர் than 0னா கான்கேவ் அப்வேர்டு. அப்போ தேர்ட் ஒன் என்னவாக இருக்கும், கான்கேவ் டவுனோடாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டாக மாறி தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணணும், இப்போ 11π/6ன்னு என்ன பண்ணுறோம், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறப்ப இந்த லாஸ்ட் ஆன்சர் என்னவாக இருக்கும், ரெண்டுமே மைனஸ், அது நெகட்டிவாக தான் இருக்கும். 11π/6ன்னு அப்ளை பண்ணுறப்ப எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் வேல்யூ வரும். ஸோ மைனஸ் அப்படின்னா என்னது, லெஸ் தேன் 0வாக இருக்கும். ஸோ இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா அது என்ன சொல்லலாம், கான்கேவ் டவுன்வேர்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் π/2ல் பார்த்தீங்கன்னா கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 3π/4 to 7π/4க்குள்ளே பை அப்ளை பண்ணுறப்ப கான்கேவ் அப்வேர்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 7π/4லேருந்து 2πக்குள்ளே 11π/6 அப்ளை பண்ணுறப்ப என்ன இருக்கும், கான்கேவ் டவுன்வோர்டாக இருக்குது. ஸோ இப்போ கான்கேவ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து சேஞ்சஸ் இட்ஸ் சைன். ஸோ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து சேஞ்சஸ் இட்ஸ் சைன் when passing through x equal to 3π/4 and x equal to 7π/4. அதாவது கான்கேவிட்டி அப்படின்ட்டு சொன்னோம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இல்லை பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0வாக இருக்குது. எப்போனா 0 to 3π/4. ஸோ அப்போ 3π/4ன்றப்ப என்ன இருக்குது, லெஸ் தேன் 0 டவுன்வோர்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 3π/4 7π/4க்குள்ளே என்ன இருக்குது, அப்போர்டாக இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வருது, கான்கேவ் டவுன்வேர்ட்லேருந்து அப்போர்டுக்கு மாறுது. சரிங்களா, ஸோ அப்போ இங்கே 3π/4 அப்படின்றப்ப இது என்னவாக இருக்கும், டவுன்வேர்ட்லேருந்து அப்போர்டுக்கு மாறுது. நெக்ஸ்ட்டு 7π/4 அப்படின்றப்ப அப்போர்ட்லேருந்து என்ன பண்ணுறது, டவுன்வேர்டுக்கு மாறுது. 7π/4ன்றப்ப அப்போர்ட்லேருந்து டவுன்வேர்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் when passing through x equal to 3π/4 and x equal to 7π/4. 3π/4ங்கிறப்ப என்ன பண்ணுறோம், டவுன்வேர்ட்லேருந்து அப்போர்டுக்கு மாறுது. நெக்ஸ்ட்டு 7π/4ன்னு அப்ளை பண்ணுறப்ப அப்போர்ட்லேருந்து டவுன்வேர்டுக்கு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 3π/4ம் 7π/4ம் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் எதில் அப்ளை பண்ணுறோம், x equal to 3π/4னும் அடுத்து எக்ஸுக்கு 7π/4னு கொண்டு போய் எதில் அப்ளை பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் x equal to 3π/4 in equation 1. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், y equal to f of x equal to sin x plus cos x இருக்கா. நீங்கள் என்ன பண்ண அப்ளை பண்ணுறப்ப இங்கே y equal to f of xனால y நாள் ரெண்டு ஒன்று தான். ஸோ இப்போ y equal to sin x sin ஆஃப் இங்கே பாருங்கள் π/4 எக்ஸுக்கு 3π/4. ஸோ இப்போ sin ஆஃப் 3π/4 ப்ளஸ் cos x இருக்குது, cos ஆஃப் எக்ஸுக்கு என்ன பண்ணணும், 3π/4 அப்ளை பண்ணோம். ஸோ அப்போ y equal to sin 3π/4 ப்ளஸ் cos 3π/4 கிடச்சிரும்.
சரிங்களா? இப்போ sin 3π/4 வேல்யூ என்ன சார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம சைடில் எழுதிருக்கும் பாருங்கள், sin 3π/4 நம்ம டேரெக்டாக ஆன்சர் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த சைடில் இருக்கிறது எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ sin 3π/4 வேல்யூ எப்படி சொல்லலாம்னா sin of π - π/4 எடுத்துக்கலாம். sin of 3π/4 sin of π - π/4 எடுத்துக்கலாம். இந்த அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வாங்க sin of π கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4π, 4πயில் ஒரு பை போயிடுச்சுன்னா 3π/4. sin 3π/4 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா π - π/4 எடுத்துருக்கோம். திரும்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் திரும்ப 3π/4 அதே ஆன்சரே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ எதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா sin of இங்கே பாருங்கள் π - π/4னா sin of 180 - θ, sin of π - π/4 sin of 180 - θ. அதில் பாருங்கள் sin of 180 அப்படின்றது செகண்ட் குவாட்ரண்ட், 180 - செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ். அப்போ sin of 180 - θ ப்ளஸ் sin θ. அப்போ sin of தீட்டான்ற இடத்துல π/4 இருக்குது. அப்போ sin π/4 வேல்யூனா 1/√2. ஸோ இப்போ sin π/4 நம்ம டேரெக்டாக 1/√2ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஆனால் sin 3/4 வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறத sin of π - π/4 எடுத்துக்கிட்டு sin of 180 - θங்கிறது sin θ, sin of இங்கே தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா π/4 இருக்குது. அப்போ sin π/4 வேல்யூ வந்து 1/√2. நெக்ஸ்ட்டு இங்கே sin 3π/4 வேல்யூ வந்து 1/√2 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு cos 3π/4, cos 3π/4 இதோட வேல்யூ பாருங்கள், cos 3π/4 cos of π - π/4 எடுத்துலாமா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4π, 4πயில் ஒரு பை போயிடுச்சுன்னா 3π/4. அப்போ cos of 3π/4 cos of π - π/4 எடுத்துட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் cos of π - இந்த π/4 தீட்டான்னு எடுத்துட்டிங்கன்னா cos of πங்கிறது 180. இப்போ cos of 180 - θ, cos of 180 - θ என்னன்னு பாருங்கள், cos of 180 - θ அப்படின்றது செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்கள், 180 - செகண்ட் குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ். அப்போ காஸ் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ sin of 180 cos of 180 - θ அப்படின்றது மைனஸ் காஸ் தீட்டா, cos of 180 - θ மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ மைனஸ் காஸ் ஆஃப் தீட்டான்ற இடத்துல π/4 இருக்குது. இப்போ மைனஸ் காஸ் π/4. இப்போ மைனஸ்ன்ட்டு காஸ் π/4 வேல்யூ 1/√2, காஸ் π/4 வேல்யூ வந்து 1/√2. இப்போ மைனஸ் 1/√2ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ காஸ் 3π/4 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/√2. சொல்ல பாருங்கள், இப்போ காஸ் 3π/4 மைனஸ் 1/√2. ஸோ இப்போ y ஈக்குவல் டு சைன் 3π/4 வேல்யூ 1/√2, காஸ் 3π/4 வேல்யூ வந்து மைனஸ் 1/√2. ஸோ இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப 0ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ y ஈக்குவல் டு 0ன்னு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு, இப்போ எக்ஸுக்கு 3π/4 அப்ளை பண்ணோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறப்போ ஒய்யோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு கிரிட்டிக்கல் அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடச்சிச்சு, என்னன்னா 3π/4 0 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 7π/4 அப்ளை பண்ணுறோம், எதுலன்னா f(x)ல் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸுக்கு 7π/4 அப்ளை பண்ணிங்கன்னா y ஈக்குவல் டு f(x) ஈக்குவல் டு சைன் ஆஃப் 7π/4 ப்ளஸ் காஸ் ஆஃப் 7π/4 கிடச்சிரும். y ஈக்குவல் டு சைன் ஆஃப் 7π/4 ப்ளஸ் காஸ் ஆஃப் 7π/4. இதில் நம்ம π/4 வேல்யூ ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஸோ π/4ங்கிறது வேல்யூ 1/√2 அப்படின்னு தெரியும். ஆனால் 7π/4 வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா 7π/4 சைன் ஆஃப் 2π - π/4 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 7π/4 எப்படி எழுதிக்கலாம்னா சைன் ஆஃப் 2π - π/4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 × 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8. ஸோ இப்போ 8πயில் ஒரு பை போயிடுச்சுன்னா என்ன வரும், 7π/4 கிடச்சிக்கும். சரிங்களா? சைன் 7π/4 வந்து சைன் ஆஃப் 2π - π/4 எடுத்துக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் திரும்ப 7π/4 கிடைக்கும். சரிங்களா? இப்போ சைன் ஆஃப் 2πனா 360. அப்போ சைன் ஆஃப் 360 மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் 360 மைனஸ் தீட்டா. இப்போ சைன் ஆஃப் 360 மைனஸ் தீட்டா அப்படின்றது பாருங்கள், சைன் ஆஃப் 360 மைனஸ் அப்படின்றது ஃபோர்த் குவாட்ரண்ட், 360 மைனஸுங்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசு தான் பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசு தான் பாசிட்டிவ், இங்கே சைன் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போ சைன் ஆஃப் 360 மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா, சைன் ஆஃப் 360 மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இப்போ மைனஸ் சைன் ஆஃப் இங்கே தீட்டான்ற இடத்துல π/4 இருக்குது, இப்போ மைனஸ் சைன் π/4ன்னு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ மைனஸ் சைன் π/4 வேல்யூ 1/√2, சைன் π/4 1/√2. இப்போ என்ன வரும்னா மைனஸ் 1/√2ன்னு கிடச்சிரும். இப்போ சைன் 7π/4 வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/√2. நெக்ஸ்ட்டு காஸ் 7π/4 இருக்குது. இப்போ காஸ் ஆஃப் 7π/4 காஸ் ஆஃப் 2π - π/4 எடுத்துக்கலாம், அதாவது காஸ் ஆஃப் 2π - π/4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4π × 2π 4 × 2 வரும் 8π மைனஸ் பைனா 8ல் ஒரு பை போயிடுச்சுன்னா 7π/4 வரும். இப்போ 7π/4 தான் காஸ் ஆஃப் 2π - π/4 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 2π மைனஸ் இது தீட்டா. இப்போ காஸ் ஆஃப் 2π - தீட்டா, அதாவது 360 மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் 360 மைனஸ் தீட்டா அப்படின்னு எந்த குவாட்ரண்ட் பாருங்கள், ஃபோர்த் குவாட்ரண்ட். காஸ் ஆஃப் 360 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசு தான் பாசிட்டிவ். ஸோ அப்போ காஸ் ஆஃப் 360 மைனஸ் தீட்டாங்கிறது ப்ளஸ் காஸ் தீட்டான்னு கிடச்சிரும். ப்ளஸ் காஸ் தீட்டான்ற இடத்துல π/4 இருக்குது, இப்போ காஸ் ஆஃப் π/4 அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இங்கே காஸ் ஆஃப் π/4 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2, காஸ் π/4 வேல்யூ வந்து 1/√2. ஸோ
ஸோ அப்போ y ஈக்குவல் டு sin 7π/4 ப்ளஸ் காஸ் 7π/4 இருக்கு. sin 7π/4 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1/√2 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு காஸ் 7π/4 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ -1/√2 ப்ளஸ் 1/√2. ஸோ y ஈக்குவல் டு sin 7π/4 வேல்யூ வந்து -1/√2 ப்ளஸ் காஸ் 7π/4 வந்து 1/√2. ஸோ இப்போ நான் 2 0 ஆகிப்போம். அப்போ y ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பென்ட்ரோல் பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் எக்ஸுக்கு 3π/4ன்றப்ப y வேல்யூ 0 கிடச்சிருக்கு. அப்போ 3π/4, 0 ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 7π/4 அப்ளை பண்ணுறப்போ ஒய்க்கு வந்து ஆன்சர் 0 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து 3π/4, 0 அண்டு 7π/4, 0ன்னு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கான்கேவிட்டி அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ f(x) அப்படின்றது x sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. அது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f'(x) கிடச்சிரும். திரும்ப அதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், f'(x)ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அந்த f'(x) 0க்கு ஈக்குவல் பண்ணோம்னா நம்ம அதுலேருந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ 3π/4, 7π/4 கண்டுபிடிச்சிருப்போம். அது நம்ம இன்டர்வல் 0 to 2π கொடுத்துருக்காங்க. அப்போ 0 to 2πக்குள்ளே அந்த இன்டர்வல் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன கிடச்சிருக்குன்னா கான்கேவ் டவுன்வேர்டு, அடுத்து அப்வேர்டு, அப்புறம் கான்கேவ் டவுன்வேர்டு கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணணும், இதிலேருந்து எக்ஸுக்கு 3π/4 f(x)ல் அப்ளை பண்ணால் நம்ம பாயிண்ட் வந்து 3π/4, 0ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 7π/4 அப்ளை பண்ணுறப்ப 7π/4, 0ன்னு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், f(x) ஈக்குவல் டு 1/2 e⁻x மைனஸ் e⁻−x இருக்குது. ஸோ இதுக்கு அதே சேம் தான், கான்கேவிட்டியும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனும் நம்ம ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ கான்கேவிட்டின்றப்ப கான்கேவ் அப்வேர்டா டவுன்வேர்டா அப்படின்னு செக் பண்ணோம், இல்லை டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டா கூட இருக்கலாம். ஸோ இங்கே செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு f(x) கண்டுபிடிச்சிருப்போம். அந்த f(x) கொடுத்துருப்பாங்க, அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f'(x), இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f'(x) கிடச்சிரும். f'(x) 0க்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ ஃபைன் பண்ணியிருப்போம். அது இன்டர்வலில் நம்ம அப்ளை பண்ணி அது கான்கேவ் அப்வேர்டா டவுன்வேர்டான்னு செக் பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு y பாருங்கள், f(x) கொடுத்துருக்காங்க. f(x)ங்கிறது 1/2 e⁻x மைனஸ் e⁻−x கொடுத்துருக்காங்க. இப்போ f(x) நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம். f(x)லாம் ஒய்னா ஒன்று தான். லெட் y ஈக்குவல் டு f(x) ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு e⁻x மைனஸ் e⁻−x. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ f'(x) f(x) ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f'(x) கிடச்சிரும். ஸோ இப்போ f'(x) ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1/2 இன்ட்டு e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x தான். e⁻x நம்ம எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் சரி e⁻x பண்ணுறப்ப e⁻x தான். திரும்ப அந்த எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும். ஸோ அப்போ e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x தான். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் e⁻−x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரிங்களா? e⁻−x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் e⁻−x தான். திரும்ப அந்த எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப முன்னாடி மைனஸ் இருக்குது, எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப -x இருக்கா. ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பவரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், திரும்ப அந்த -x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 வந்துடும். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் -1 மைனஸ் e⁻−x எடுத்துக்கலாம். பாருங்கள், e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x தான். மைனஸ் ஆஃப் e⁻−x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஆஃப் e⁻−xன்னு கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1/2 இன்ட்டு e⁻x ப்ளஸ் e⁻−xன்னு கிடச்சிரும். அப்போ f'(x) ஈக்குவல் டு 1/2 e⁻x ப்ளஸ் e⁻−xன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த f'(x) இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், f'(x). இப்போ f'(x) ஈக்குவல் டு 1/2 கான்ஸ்டன்ட் டைம் அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x தான். ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு e⁻−x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்போ தான் பார்த்தோம், e⁻−x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப மைனஸ் ஆஃப் e⁻−xன்னு கிடச்சிரும். மைனஸ் ஆஃப் e⁻−x. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ். அப்போ 1/2 இன்ட்டு e⁻x மைனஸ் e⁻−xன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ f'(x) நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் f'(x) என்ன பண்ணுறோம், 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். f'(x) 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். பாருங்கள், 1/2 இன்ட்டு e⁻x மைனஸ் e⁻−x ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த 1/2 கான்ஸ்டன்ட் டைம் ரைட் சைடில் போகிறப்ப 0 இன்ட்டு எனிதிங் ஃபுல்லாக 0வாக மாறிடும். ஸோ அப்போ e⁻x மைனஸ் e⁻−x ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். ஸோ e⁻x அப்படியே வச்சுட்டு மைனஸ் e⁻−x ரைட் சைடில் கொண்டு போகிறப்ப ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ e⁻x ஈக்குவல் டு e⁻−xன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ e⁻x ஈக்குவல் டு e⁻−x என்ன பண்ணுறோம், டினாமினேட்டரில் கொண்டு வரப்போ பவர் மட்டும் ப்ளஸ்ஸாக மாறிடும். e⁻−x 1/e⁻xன்னு சொல்லலாம். ஸோ இப்போ e⁻x ஈக்குவல் டு 1/e⁻x. நெக்ஸ்ட் அந்த e⁻xும் இந்த e⁻x கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா e⁻x ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிரும். இப்போ e⁻x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். e⁻x ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணலாம், e⁻2x எடுத்துலாம். ஆனால்
இங்கே பவரில் ஏ பவர் எம் ஹோல் பவர் என்ன ஏ பவர் எம்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இ பவர் என்ன பண்ணாத 2xன்னு எடுத்துக்கலாம். அப்போ இ பவர் 2x ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் இ பவர் 2x அப்படியே வச்சுட்டு இந்த 1 வந்து நம்ம இ பவர் 0ன்னு சொல்லலாம். ஏன்னா இ பவர் 0 வேல்யூ வந்து 1. அப்போ 1 என்ன பண்ணுறோம் நம்ம இ பவர் 0ன்னு எடுத்துக்கிறோம். எதனால் எடுத்துக்கிறோம்னா நம்ம ரெண்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தோன்னா பேஸ் ஈக்குவல் இருந்துச்சுன்னா பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறோம் இந்த 1 வந்து இ பவர் 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இ பவர் 2x ஈக்குவல் டு இ பவர் 0. ஸோ இங்கே இப்போ பேஸ் ஈக்குவல் இருந்தாலும் பவர் என்ன பண்ணலாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ பேஸில் பார்த்தோன்னா ரெண்டுமே ஈயாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம பவரை ஈக்குவல் பண்ணோம்னா இ பவரில் இங்கே 2x இருக்குது, இங்கே இ பவரில் 0 இருக்குது. ஸோ அப்போ 2x ஈக்குவல் 0 கிடச்சிடும். பவர் ஈக்குவல் பண்ணுறப்ப 2x ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நான் வரப்போ 2 ரைட் சைடில் போகிறப்ப 0/2 வந்துடும். ஸோ இப்போ 0/anything 0 தான். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? சரி அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு கிடச்சி. f ' ஆஃப் எக்ஸ் வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. முன்னாடி சம் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க. இந்த தேர்ட் சப்டிவிஷனில் இன்டர்வல்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ இன்டர்வல்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம எதுலேருந்து எடுத்துக்கலாம் -∞ to +∞ ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ -∞ to +∞ எக்ஸோட வேல்யூ 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ இன்டர்வல் செப்பரேட் பண்ணுறப்ப இன்டர்வல்ஸ் ஆர் -∞ to 0 ஒரு இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -∞, 0 நெக்ஸ்ட்டு 0 ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0, ∞ 0லேருந்து ∞ வரைக்கும். ஸோ இப்போ -∞, 0 ஒரு இன்டர்வல் 0, ஒரு இன்டர்வல். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இன்டர்வல்ஸு இல்லை சைன் ஆஃப் f' ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட் கான்கேவிட்டி. ஸோ இப்போ -∞ 0க்குள்ளே ஃபஸ்ட் இன்டர்வல் -∞, 0 நெக்ஸ்ட் 0, ∞. ஸோ இப்போ -∞ to 0க்குள்ளே நம்ம ஏதாவது வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணலாம். -∞ to 0க்குள்ளே ஏன்னா ஓப்பன் இன்டர்வல்னால் பெட்வீனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும், என் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. இப்போ -∞ to 0க்குள்ளே ஏதாவது வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணால் எக்ஸுக்கு -1 எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. எந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸுக்கு -1 கொடுக்குறோம். -1 கொடுக்குறோம் பாருங்க கீழே லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இது எக்ஸாமுக்கு இது போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். பாருங்க f' ஆஃப் எக்ஸில் f' ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள் 1/2 e power x minus e power - x இருக்குது. இங்கே எக்ஸுக்கு என்ன பண்ணுறோம் -1 அப்ளை பண்ணுறோம். -∞ to 0க்குள்ளே -1 அப்ளை பண்ணுறப்ப இங்கே 1/2 e power எக்ஸுக்கு -1 கொடுத்தோன்னா -1 மைனஸ் ஆஃப் e power -1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ 1/2 e power -1 1/eன்னு எடுத்துக்கலாம். இங்கே e power 1 ஈன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1/2 இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1/e - e இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 - e² கிடச்சிடும். 1 - e² கிடச்சிடும். ஸோ இப்போ f'(1 = 1/2 1 - e² கிடச்சிடும். இங்கே ஈயோட வேல்யூ பாருங்கள். இ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.72 அப்ராக்சிமேட் வேல்யூ தான் அது. ஈயோட வேல்யூ வந்து 2.72 e⁴2. இப்போ அந்த 2.72 ஸ்கொயர் பண்ணால் e² வேல்யூ என்னது 7.39. ஈயோட வேல்யூ 2.72 e² வேல்யூ வந்து 7.39. இதெல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ இங்கே அப்ளை பண்ணுறப்ப 1/2 1 - e² வேல்யூ வந்து 7.39. ஸோ இப்போ 1 - 7.39 1 7.39 மைனஸ் பண்ணுறப்ப -6.39 கிடைக்குமா? ஆன்சர் பாருங்கள் -6.39 கிடைக்கும். இப்போ -6 கீழே பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் மேலே மைனஸும் கீழே ப்ளஸ் தான் என்ன கண்டிப்பாக ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் கிடைக்கும். வேல்யூ எதெல்லாம் வரலாம், ஆனால் என்ன வரும் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். இங்கே மைனஸு கீழே ப்ளஸ்லேயே இருந்தாலும் ஆன்சர் என்ன இருக்கும் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ f' ஆஃப் -1 வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவ்னா <0. ஸோ 1/2 1 - e² ஈயோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் கண்டிப்பாக <0 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்போ <0 அப்படின்னா பாருங்கள் f' ஆஃப் எக்ஸ் <0 அப்படின்னா கான்கேவ் டவுன்வர்ட்னு சொல்லிடலாம். f' ஆஃப் எக்ஸ் <0னா கான்கேவ் டவுன்வர்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு 0 to ∞ இன்டர்வல் இருக்குது. இப்போ 0 to ∞ என்ன வேல்யூ எடுத்துக்கலாம் 1 எடுத்துக்கிறோம். ஸோ என்ன பண்ண எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி f' ஆஃப் எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 1/2 இன்ட்டு e பவர் எக்ஸ் எக்ஸ்க்கு 1 கொடுக்குறப்ப e பவர் 1 மைனஸ் e பவர் எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா e பவர் -1 கிடச்சிரும். ஸோ இப்போ 1/2 இன்ட்டு e பவர் 1 ஈன்னு எடுத்துக்கலாம். e பவர் -1 1/eன்னு எடுத்துக்கலாம். அப்போ e - 1/eன்னு கிடச்சிரும். இங்கே f' ஆஃப் 1 = 1/2 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் e² - 1/eன்னு கிடச்சிரும். இங்கே 1 - e² இருக்குது. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப e² - 1/eன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே e² வேல்யூ பாருங்கள். e² வேல்யூ 7.39. ஸோ இப்போ 7.39ல் 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 6.39 கிடைக்குமா? அப்போ 6.39. ஸோ கீழே ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ தான், 2.72. ஸோ இப்போ மேலேயும் பாசிட்டிவ் வேல்யூ கீழேயும் பாசிட்டிவ் வேல்யூ டினாமினேட்டரும் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னா ரெண்டுமே என்ன இருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ f' ஆஃப் 1ன்றப்ப கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். பாசிட்டிவ்னா >0 இருக்கும். அப்போ f' ஆஃப் 1 ஆன்சர் வந்து >0. ஸோ அப்போ 0 to ∞ 1 அப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் என்னவாக இருக்குது f' ஆஃப் எக்ஸ் >0 இருக்குது. இப்போ >0 அப்படின்னா கான்கேவ் அப்வர்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ f' ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட் சைன் when passing through x = 0ன்றப்ப என்ன இருக்குது அது கான்கேவ் டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டுக்கு மாறுது. <0 >0க்கு மாறுது. இப்போ கான்கேவ் டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டுக்கு மாறுது. இப்போ f' ஆஃப் எக்ஸ்
சேஞ்சஸ் இட்ஸ் சைன் when passing through x equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு x equal to 0 நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். x equal to 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், y equal to f of x equal to 1/2 e power x minus e power minus x. இங்கே எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுறப்போ 1/2 இன்ட்டு e power 0 மைனஸ் e power minus 0னு இருக்கும். அப்போ 1/2 இன்ட்டு e power 0 வேல்யூ 1, e power 0 வேல்யூ வந்து 1, e power minus 0 வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 0னா e power 0 தான். அப்போ e power 0 வேல்யூ 1. ஸோ அப்போ 1 minus 1 0னு கிடச்சிரும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 1/2 இன்ட்டு 0 என்ன வரும், 0னு கிடச்சிரும். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 0னு கிடச்சிரும். அப்போ தேர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து எக்ஸுக்கு இங்கே 0 அப்ளை பண்ணுறப்போ ஒய்யோட வேல்யூ 0 தான் கிடச்சிருக்கு. அப்போ தேர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து 0,0னு ஆன்சர் கிடச்சிரும்.